ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 36 இன்ச் அளவுள்ள லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. இது வந்து சாரியில் சில்க் சாரீஸில் உள்ள ப்ளவுஸு. இதுக்கு வந்து சாரீலேருந்து கொஞ்சமாக வந்து நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப எதுவுமே டிசைன் கிடையாது. பேக் சைடு ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வச்சுட்டு நாட்டு ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். இது டிசைன் ப்ளவுஸு கிடையாது, நார்மலாக தைக்க சொல்லிட்டாங்க. இப்போ 36 இன்ச் அப்படிங்கும்போது இது வந்து இந்த காமனாக வந்து நிறைய பேருக்கு வந்து பொருந்துற ஒரு அளவாக இருக்கும். இப்போ 36 இன்ச்சில் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வேணும், அதாவது ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் இருக்கீங்க, உடம்பு வந்து 9 இன்ச்சு ஒரு பாகத்துக்கு வரும். 36 அப்படிங்கும்போது ஒரு நார்மலான பாடி ஷேப்பில் உள்ள ஒரு வந்து ப்ளவுஸ் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் இதே மெத்தடில் வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்போ ஒரு சிலர் வந்து கட்டிங் வீடியோ போடும்போது ஸ்டிச்சிங் வீடியோ கேட்குறீங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் இது வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல. 36ங்கும்போது காமனாக நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும். அப்படிங்கிறனால கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டையுமே ஒரே வீடியோவில் பார்க்கலாம். கட்டிங் வந்து நான் நல்லா பொறுமையாக டீட்டெயில்டாக சொல்கிறேன், ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். அப்போ தான் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்ச நேரத்தில் என்னால் கொடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சிங்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கிளியராக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக சொன்னாலுமே அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரே டயத்தில் உங்களுக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா கூட வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பொறுமையாக நிதானமாக வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். உங்களாலேயும் ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். வாங்க டேரெக்டாக இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ பார்த்துட்டு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோவாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். இது வந்து 3/4 ஸ்லீவு. அளவு ப்ளவுஸ் வந்து 3/4. இதுக்கு வந்து லைனிங் கிளாத்தை அப்படியே ரெண்டாக வந்து எடுத்துக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி தான் இருக்கும் எப்போவுமே. நம்ம இந்த வாட்டத்துலேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இது கரபாகம் இருக்கும்ல, கரபாகம் வந்து ஆப்போசிட்டுக்கு இருக்குது. இப்போ ஃபோல்டிங் பக்கம் வந்து எப்போதுமே நம்ம பக்கம் இருக்கணும். முதுகு பக்கம் கட் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபோல்டிங் நம்ம பக்கம் மடித்து போட்டிருக்கேன். 1 மீட்டர் கிளாத்து தாராளமாக வேணும். ஏன்னா 3/4 ஸ்லீவ்னா 1 மீட்டர் வேணும் 36 இன்ச்சுக்கு. இதுவே ஆஃப் கை போடுறீங்க அப்படின்னா 80 பாயிண்டில் கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் கட்டு 36 இன்ச்சு வந்து தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வழக்கம் போல் கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுக்கலாம். இது வந்து சாரியில் உள்ள லைனிங் ப்ளவுஸு. கிளாத் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது அப்படிங்கிறனால கீழ்ப்பக்கம் அடித்து திருப்பி தைக்க போகிறோம். 1 இன்ச்சு மட்டும் நம்ம கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இப்போ வந்து இடுப்போட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ உயரம் தேவையோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட உயரம், அதை மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுலேருந்து 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 1/2 இன்ச்சுக்குள்ளே எடுத்தோம்னாலே நமக்கு இந்த அளவு வந்து போதும். இப்போ மொத்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்துக்கலாம். மொத்தமாக வந்து 15.25 இருக்குது. அதை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டருக்குள்ள அளவையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க கீழே. இப்போ மேலே வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 3/4 ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவு, அதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்குள்ள அளவு. இப்போ நெக்கோட இறக்கம் வந்துட்டு மேலேருந்தே அளவு மார்க் பண்ணுங்கள். 9 இன்ச்சு. இப்போ கட் பண்ண வேண்டிய அளவு வந்து 9 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இது வந்து பைப்பிங் நெக்கு அப்படிங்கிறனால நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதுவே ஹெம்மிங் பண்ணியோ இல்லை அடித்து திருப்பிறீங்க அப்படின்னாலோ பைப்பிங் கொடுக்காம தைக்கிறீங்க அப்படின்னா 2.25 போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அகலம் எடுக்கிறதுக்கு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு சிம்பிளாக எப்படி எடுக்கலாம்னா, இந்த ஷோல்டர் அளவை ப்ளவுஸில் வந்து இப்படி அளவு எடுத்துங்க. இப்போ 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ 2.25 எடுத்துக்கலாம். 2.25 ஒரு 1/2 இன்ச் சேர்த்தோம்னா 2.25 வரும். அப்போ இந்த நெக்கோட அளவுலேருந்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் அதே 5.25 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
இதை கொஞ்சம் ஆப்போசிட்டில் தள்ளிட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் மேலே என்ன வச்சோமோ 2.5 இன்ச்சு அதையே வந்து கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் நெக் ஷேப் எடுக்கும்போது அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இங்கே 5.25 ஒரு பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 5.5 இன்ச்சுன்னே வச்சுக்கலாம். இந்த ஒரு புள்ளியில் நமக்கு அவ்வளோவா எதுவும் குறைஞ்சிடாது. அளவு வந்து ஒரு 5.25 ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா 1 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சேர்த்தே எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் பாயிண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டோம். உடம்போட சுற்றளவு வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க எப்போதும் போல். இப்போ ஆம்ஹோல் கிட்ட இந்த கார்னரில் கரெக்டாக 1 இன்ச்சு வச்சுட்டு வெளிப்பக்கம் இப்படி மார்க் பண்ணுங்கள். வெளிப்பக்கம் மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு 1.25 இன்ச்சு வந்துடும். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த பாயிண்டில் வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சதுன்னா கையாலேயும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அப்படி சிடி பிளேயர் எது வந்து உங்கள்கிட்ட கைவசம் இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நெக் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கம் அகலமாக எடுக்கணும். இந்த நெக்கோட அகலம் ஒரு 1/2 இன்ச், அதாவது கீழேருந்து ஒரு டேப்பு வச்சு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ மேல் பக்கம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல. மேலே வந்து அதே வளைவுலேயே கொண்டு வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள், அதில் கொண்டு வந்து இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கார்னர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சில் இந்த கார்னர் இருக்குது. இதுக்கும் உள்ள கேப் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்குது. இதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மேல் பக்கம் மொத்தமாக தையலோடு சேர்த்து 11.25 இன்ச் இருக்குது. அதையே கீழேயும் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இதோட அளவுகள் வந்து பேக் சைடெலாம் நான் என்னம்மா கிராஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறலாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஃப்ரண்ட் சைடு இப்போ வந்து பேக் சைடு நம்ம மார்க் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இவ்வளோ தான். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதுமே இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கிங்க்கு ஒரு நூல் மார்க்கிங்கை வச்சே வெளியில் கட் பண்ணுங்கள். மார்க்கிங்கோட உள்ளே வந்து குறைஞ்சி கட் பண்ணிடாமல் இது மாதிரி எப்பவும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதே பேக் சைடு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அப்படியே வச்சுருங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் மடித்து தைக்கிற இடம், அப்புறம் உடம்போட ஜாயிண்ட்டுக்கிட்ட இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பக்கம் வந்து உடம்பு வந்து கட் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவுக்கு வந்து கிளாத்தை அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃபோல்டிங் இருக்கும், அடுத்தது 2ஆவதாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த 4 கார்னரையும் இந்த 4 இது, அதாவது இந்த பீஸை நேராக வைக்கும்போது கீழே எந்த அளவுக்கு நமக்கு கிராஸ் ஒதுங்குதுங்கிறது தானாகவே தெரியும். இப்போ வந்து நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வச்சிட்டிங்கனாலே இங்கே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் கரெக்டாக தெரியும். இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து 11.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதாவது ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து மொத்தமாக 10.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு, ஒரு 1/2 இன்ச் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து 11.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கை இறக்கம் ஆம்ஹோல் இறக்கம் எடுக்கணுறதுக்கு இப்போ இந்த 11.5 இன்ச்சை கரெக்டாக அது மாதிரி வச்சுருங்க. இன்ச்சு இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து 3.5 இன்ச்சு. எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஆஃப் கை வச்சு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோல் இறக்கம் இந்த அளவுக்கு வந்து 3 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து தான் எடுக்கணும். எப்போவுமே ஆஃப் கைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஆம்ஹோல் டெப்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த இறக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். ஆம்ஹோல் சுற்றளவில் இந்த 1/4 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே இறக்கறனால ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாகிடும், கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ இங்கே 6.25 எடுக்கிறீங்கன்னா ஒரு 6.25 6 இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த இறக்கம் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது தான் ஷேப் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வந்து சில பேர் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கால் தனியாக சம்மந்தமே இல்லாமல் நிற்கும். அதை மாதிரி இல்லாமல் அழகாக வந்து நமக்கு ஆம்ஹோலோட பதிஞ்ச மாதிரி ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக வேணும் அப்படின்னா இந்த இறக்கம் வந்து கண்டிப்பாக நீங்கள் 3.5 இன்ச் எடுங்க. இது வந்து 3/4 ஸ்லீவுக்கு மட்டும்தான். இப்போ இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு நேராக இந்த மாதிரி டேப் எடுத்துருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கேயும் ஒரு 3.5 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக இப்படி டேப்பை வைங்க. டேப்பை வச்சுட்டு இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு வந்து 6.25ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆம்ஹோல் சுற்றளவு 6.25. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு மேல் பக்கம் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து இப்படி வளைவு எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லீவோட மொத்த உயரத்துலேருந்து இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வரைக்கும் உள்ள லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே சென்டரில் இப்போ இதில் வந்து 7.5 இன்ச் இருக்குன்னா 7.5ல் பாதி வந்துட்டு 3.25 வரும். இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து இந்த மாதிரி கொண்டு போய் இந்த 1/2 இன்ச்சில் இந்த வந்து கீழேருந்து லைன் வரைஞ்சி இப்படி கொண்டு போங்க. இங்கேருந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து மேலே வர இந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே இப்படி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவோட அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதே அளவு உள்பக்கம் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிராஸாக லைன் வரைஞ்சிங்கல்ல அதில் வரும் அந்த குடஞ்சி கட் பண்ணுறது. அவ்வளோதான் ஸ்லீவ் மெத்தடு. வேறு எதுவுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா மார்க்கை விட்டுட்டு வெளியிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து ஆம்ஹோல் சுற்றளவு விட்டால் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து இது மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மடிச்சு தைக்கிற வேண்டிய இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்ட லைனில் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஒரு நூல் அளவு கீழே இறங்கி வரலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவோட அளவு. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. கண்டிப்பாக இந்த ஆம்ஹோல் டெப்த்து இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணுங்கள். 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு. அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து கரபாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டத்தில் போடும்போது நமக்கு கிளாத் வந்து மேலே ஏறி வரும். இங்கே உள்ள நெக் பீஸும் நமக்கு அப்படியே வந்து முழுசாக கிடைக்கும். இப்போ அது நெக் பீஸ் தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இப்போ ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ் வந்தால் நெக் பீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகிங்க. இப்போ இந்த இடத்துல வர கிளாத் வந்து நம்ம பட்டி கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கோட அளவை அப்படியே எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. கரை பாகத்தில் கரெக்டான அளவில் இருக்கணும். ஏன்னா கரை வந்து ஒன்றுக்கு ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அது ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸை அப்படியே வச்சுட்டு எல்லா அளவுமே நம்ம அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் லைன் வந்து இது மாதிரி வரைஞ்சிருங்க. இது வந்து ரெடி அளவு. இப்போ சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாகவே எப்போதுமே ஃப்ரண்ட் கிளாத் வந்து எடுத்துங்க. நம்ம எக்ஸஸாக இருந்தால் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து இங்கே இது மாதிரி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து வரைஞ்சிக்கங்க. இப்போ நெக்கோட மேலே உயரம் மார்க் பண்ணோம். அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் என்ன அளவு வந்து பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதையும் வந்து இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இப்போ வந்துட்டு நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 6 இன்ச்சு.
இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அப்படி லைன் வரைஞ்சிடுறேன். ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்கேல் தேடி நானுமே வரைஞ்சேன்னா உங்களுக்கு லேட் ஆகும். நான் அப்படியே கையாலேயே மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா ஸ்கேல் வச்சு தாராளமாக நீங்கள் வரையலாம். இப்போ ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 12 இன்ச். இந்த அளவுக்கு வந்து இந்த இவங்களுக்குள்ள பிரெஸ்ட் சைஸ் நார்மலாக 36க்கு வந்து 12.5 இன்ச் வரைக்கும் வச்சாலே போதும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 12 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சில் இதை மாதிரி டேப் வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் 12னா 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எடுக்கிற அளவு வந்து 1.5 இன்ச்சு தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் கிட்ட 5.25 ஒரு பாயிண்டில் டேப் வச்சுருங்க. இப்போ பேக் சைடு வந்து 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி 11 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மார்க்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது சென்டரில் இருக்கான்னு பார்த்துங்க. நமக்கு கரெக்டாக சென்டரில் இருக்குது. இப்போ டாட்டோட அகலம் வந்து 2 சைடும் நான் வந்து 1 இன்ச்சு எடுக்கிறேன். இதே சைஸில் கட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போதும். இதே மாதிரி டாட்டோட உயரம் வந்து ஒரு சில அளவுக்கு வந்து ரொம்ப மேலே ஏற்றி நீங்கள் பிடிச்சிடக்கூடாது. நார்மலாக 3 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லா ப்ளவுஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு 2.25 தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 4.5 இன்ச் இருக்குது. மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டாட் மட்டும் நமக்கு தைக்கும் போது கூட நம்ம மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ இந்த 2 அளவு வந்து எடுத்தாச்சு. இப்போ கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் இருக்குது இந்த கேப்பு. அதே மாதிரி 1.5லேருந்து 1.25 வச்சு இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன், ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அளவு வந்து மார்க் பண்ண வேண்டியது. இதுவே நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எப்போதும் சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச் இப்படி கிராஸாக வந்து எடுத்துங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்னால் அது தேவைப்படாது. உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப கிராஸ் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு கொஞ்சமாக வந்து வளைவு வந்து இப்படி எடுத்துங்க. இது நம்ம தைக்கும் போதும் இந்த வளைவு வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவைங்கிறத பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நான் அந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வளைவு எடுக்கல டவுட்னா நீங்கள் அதை மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் டாட்டுக்கு மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். நமக்கு பேக் சைடு இதுக்கு நேராக விரலை வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் நமக்கு அப்படியே அந்த மார்க்கிங் வந்து வந்துடும். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே இந்த அளவு வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை வச்சு நம்ம பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டிச்சிங்கில் தான் வந்து பட்டி அளவு வந்து மார்க் பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணும் போதே பட்டி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மெத்தடையும் வந்து நான் இதுலேயே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் அதை மாதிரி மெத்தடில் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி பேக் பீஸ் எடுத்து வச்சிங்க. இப்போ பட்டி கிளாத்து ஃப்ரண்ட்டில் நான் காட்டினால அந்த கிளாத்து மட்டும் 2 கிளாத்து தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம மறுபடியும் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸை அதுக்கு மேலே வச்சிடலாம். அது மாதிரி இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும், சைடு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த பட்டி கிளாத்தை வந்து நம்ம இப்போ அளந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. பேக் சைடு 3.25 இருக்குது. பேக் சைடு கரெக்டாக 3.25 இருக்குது. அப்போ நமக்கு 3.25 மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச் இருக்குன்னா அதே 3.5 இன்ச்சு கூட நம்ம தையலோடு சேர்த்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணாலே போதும். இதே பேக் சைடு தையலோடு சேர்த்து 3.25, அதாவது மடித்து தைச்சி அதுக்கப்புறம் வர அளவு நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இன்ச்சும் பேக்கில் வந்து 3.25 எடுத்திருக்கோம். இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து எந்த அளவுக்கு நமக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விடுவோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன ஒரு கிளாத்தை நம்ம கொடுத்து தைக்கலாம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் பட்டியோட நீளம் வந்து எவ்வளோ எடுக்கிறதுன்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. மொத்தமாக 10 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸோட மொத்த சுற்றளவு பேக் சைடு நம்ம என்ன அளவு வச்சு கட் பண்ணோம், 11.25 கட் பண்ணோம்.
ஆனால் இந்த பட்டியோட நீளம் வந்து ஒரு 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சோட இப்போ ஒரு பாயிண்ட் கூடவே இருக்குன்னு வச்சுங்களேன். 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது, போதும் நமக்கு தாராளமாக. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இன்ச்சு எடுத்தோம். 1/2 இன்ச்சு தையலோடு சேர்த்து 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கீழ்ப்பக்கம் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் தான் அந்த 4 இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கணும். தையலோடு சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து 3.25 எடுத்தோம், 3.25ன்னு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்து, அதாவது அந்த 3.25 வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த கோட்டு மேலே தான் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கணும். அதாவது தையலுக்கு சேர்த்து 2 பக்கமும் 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இது என்ன பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம், அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்து ஜாயின் பண்ணுற இடம். அதுக்குள்ள இடத்த நம்ம விட்டுட்டு இப்போ இந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ பட்டியோட கிராஸ் எடுக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸை தான் எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி எடுத்துங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுற இடம், அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி வரும்ல, அது ஜாயின் பண்ணுற இடத்துக்கு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சென்டர் டாட்டு, இது வந்து சைடு டாட்டு. இந்த ஃபஸ்ட்டில் வர சைடு டாட்டோட ஆரம்பம் சென்டர் டாட்டுக்கும் முன்னாடி வர்றது, இதுக்கும் இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கும் வர கேப்பை வந்து எவ்வளோன்னு அளந்துக்கலாம். கரெக்டாக வந்து நமக்கு 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் இந்த கிராஸு. இப்போது அந்த 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை இந்த லைனுக்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேராக ஃபஸ்ட்டில் 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணோம்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணது. இப்போ அதுக்கு கீழே 3/4 இன்ச்சில் இந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கணும். இதுதான் பட்டி வந்து கிராஸு. இதை வந்து நம்ம இப்படி கையாலேயே ஷேப் கொடுத்துக்கலாம், ஸ்கேல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான், பட்டி மார்க் பண்ணி நம்ம கிராஸ் கட் பண்ணுற விதம் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்கிறதுக்கே எதுவுமே வேலையே இல்லை. பட்டியோட அளவு வந்து இதை மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக வரும். நீங்கள் ஸ்டிச்சிங்லேயே பார்ப்பீங்க. இப்போ பட்டியோட ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழே மடித்து தைக்கிற இடத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பட்டிக்குள்ள கிளாத்தையும் இப்படியே பட்டிக்கு தேவையான இன்னொரு கிளாத் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் மட்டும்தான் நமக்கு லைனிங் கிளாத் வேணும். ஏன்னா பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நெக் பீஸ்லாம் தேவைப்படாது. இப்போ எக்ஸ்ட்ரா இது மாதிரி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ரஃப்பாக வந்து ஒரு கிளாத்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேட்சிங்காக மெயின் கிளாத்தையும் இன்னொரு லைனிங் கிளாத்தையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிகிற வரைக்குமே நீங்கள் ஒரு சின்ன கிளாத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க, கவனமாக எடுத்து வச்சிங்க. ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் முடிகிற வரைக்குமே எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் எல்லாத்தையும் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு சின்ன பார்டர் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பெரிய பார்டர் இருக்குது. பெரிய பார்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்குள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில கிளாத் வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கிளாத்தையுமே ஒரே மாதிரி அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட முடியாது. இப்போ இதை மாதிரி ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே பேக் சைடு இன்னொரு பார்டர் கிளாத்துக்கு வந்து இடுப்பு முதுகு பக்கம் வந்து கட் பண்ணணும். கிளாத் தாராளமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பொசிஷனில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் இருக்கிற கிளாத் வந்து நம்ம பட்டி கிளாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் கரெக்டான அளவில் வச்சுருக்கேன், ஏன்னா கீழே கரபாகம் இருக்கும். நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்கிறது விட்டுருக்கோம். இந்த பார்டர் வந்து முதுகு பக்கம் அப்படியே தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பேக் பீஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடுப்புக்கு வந்து நமக்கு முதுகு பக்கம் இந்த பார்டர் கிளாத் வேணும். அதை வைக்கிறனால இதில் டிசைன் வந்து ப்ளவுஸ்லேயே பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து மேல் பக்கம் இருக்குது இந்த டிசைனு. முதுகு பக்கம் கட் பண்ணும்போது கீழ் பக்கம் இருக்குது. நம்ம டிசைன் வந்து கிளாத்லேயே அது மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் சைடு பார்டர் வேணும்னு கேட்டிருக்கறனால சில நேரங்களில் கிளாத் பத்தாதப்பையும் அந்த பார்டரை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் பீஸு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. இதில் வந்து பட்டி கிளாத் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே உங்களுக்கு பிளைனான கிளாத்தாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி அப்படியே கிளாத் அதிகமாக மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஹூக் பட்டிலாம் தேவைப்பட்டால் ஐப்பட்டி வந்து இதுலேயே கூட கொடுக்கலாம். அதாவது பிளைனான கிளாத் இருக்குது அப்படின்னா அது மாதிரி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், பட்டி கிளாத்துக்கு 2 பீஸு மெயின் பீஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம அப்படியே இருக்கட்டும் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும். இதுவே பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதே மாதிரி வேஸ்ட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து, பட்டி கிளாத்து, மெயின் கிளாத்து. இப்போது நம்ம எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் இதோட சேர்த்தே பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி கிளாத்து எல்லாமே வந்து ரெடியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி சாரீ கிளாத்லேருந்து இந்த அளவுக்கு கிளாத்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 5.25 இன்ச்சு அகலம் இருக்குது. இப்போ ஸ்லீவுக்கு அப்புறம் இது இந்த பார்டர் வந்து அப்படியே நாட் கொடுத்து தைச்சிக்கலாம். நாட்டுக்கு வந்து குஞ்சம் வைப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் பைப்பிங் கொடுக்கறதுக்கு இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாங்க அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்குள்ள கிளாத் வந்து நம்ம சைடில் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தோம் மெயின் கிளாத்தை, அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத் வந்து கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்க வேண்டியது இருக்கோ அதை வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போகிறது வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தில் கரபாகத்துக்கு ஈக்குவலாக இருக்குது நம்ம அந்த ஜாயிண்ட்டு, அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு கீழே இடம் விட்டுருக்குமோ அதை வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறோம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். அது ஒரு ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்குமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த பொசிஷனில் முடிக்கிறோமோ அடுத்து ஆரம்பிக்கும் போது அதே பொசிஷனில் கிளாத் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஜாயிண்ட்டை வந்து நம்ம லைனிங் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே இதை மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த தையல் தேவைப்படாது. அப்படியே நீங்கள் வந்து திருப்பி மெயின் கிளாத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நீங்கள் எட்ஜி தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக வரும். மடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கிளாத்லேயும் இந்த மாதிரி எட்ஜி தையல் வந்து நல்லா ஓரமாக ஒட்டுனாப்பில் போட்டுங்க. ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது நல்லா ஃபினிஷிங் வரும். இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாகவே எப்போதும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற மெயின் கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்லீவும் உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கீழ்ப்பக்கம் கரபாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த குஞ்சம் வைக்கிறதுக்கு நாட்டு திருப்பும்போது குஞ்சம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்கை சுற்றளவுக்கு ஈக்குவலாக அந்த கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து இந்த கிளாத்தை அப்படியே நான் வந்து சமமாக மடித்து அப்படியே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாகம் வந்து நமக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கும் இன்னொரு கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு பைப்பிங்க்கும் எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நமக்கு நேர் பீஸ்லேயே கொடுத்து தைச்சிக்கலாம். ஆனால் ப்ளவுஸோட நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுத்து தைக்கணும். இப்போ ஸ்லீவ் பக்கம் வந்து நமக்கு முன்கை வந்து ஒரு நேராக தான் இருக்கும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே வந்து ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக அதை மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஒரு எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தை வந்து இதை மாதிரி பிசுரை மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளவே மடிச்சுட்டு இதை மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அப்படியே வந்து பைப்பிங் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது, பைப்பிங்கில் வந்து ரைட் சைடு மேலே இருக்குது. கீழ்ப்பக்கம் இதை மாதிரி அடித்து திருப்பின ப்ளவுஸ்க்கெலாம் பைப்பிங் கொடுக்கும்போது பைப்பிங் கிளாத் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு திருப்பி மடிக்கும்போது பைப்பிங் வந்து பிரியாமல் இருக்கும். 2 ஸ்லீவுமே நான் சேர்ந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வெளிப்பக்கம் வந்து அப்படியே திருப்பலாம். நமக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு இந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு
பைப்பிங் கிளாத்துக்கும் அந்த மெயின் கிளாத்லேயும் அந்த பள்ளத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வந்து நான் பைப்பிங்க்கு மட்டுமே 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பைப்பிங் மட்டும் வந்து கிராஸ் பீஸில் அப்புறம் அடித்து திருப்பின ப்ளவுஸ்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பைப்பிங் கிளாத் வெளிப்பக்கம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபுட்டு இடைவெளி விட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது தையல் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ இதே மாதிரி 2 ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பட்டி கிளாத் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பட்டி கிளாத்துக்கும் சேம் அதே மெத்தட் தான். கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நம்ம திருப்பி தைக்கணுமோ அதை வந்து விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ண கிளாத் வந்து வச்சுருக்கேன். இதுவே வந்து நீங்கள் வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்து, அதாவது லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற கிளாத் வந்து வரணும். இந்த பட்டியிலையும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம், ஃப்ரண்ட்டில் தான் அடுத்த கிளாத் வைக்கணும். இது வந்து நான் வந்து வசம் மாற்றிட்டேன். இருந்தாலும் இது தைக்கும் போது நான் என்னோடய வீடியோலேயே கான்சன்ட்ரேட்லேயே கொஞ்சம் மாறிடுச்சு. இதை நான் பிரிச்சுட்டு கூட உங்களுக்கு சரி பண்ணி காமிச்சிருக்கலாம். மிஸ்டேக் வர்றது எல்லாருக்கும் சகஜம். இப்போ அதை மாதிரி வரப்போ நீங்கள் அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நான் இந்த வீடியோவை அப்படியே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ நமக்கு அந்த மார்க் பண்ண கிளாத் வந்து உள்பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வந்து அந்த கரெக்டான அளவுக்கு மேட்சாக நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளிப்பக்கம் மெயின் கிளாத்தை சரியான அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வச்சுங்க. இதே மாதிரி நம்ம 2 பட்டியும் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக எதுவும் மிஸ்டேக் வந்தால் கூட அதை குழம்பாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத யோசித்தோம்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களாலையும் வந்து ரொம்ப நீட்டாக தைச்சிக்க முடியும். இப்போ அந்த நம்ம மார்க் பண்ண கிளாத் சென்டரில் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து 2 கிளாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு எதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பட்டி கிளாத் வந்து தைச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து அடித்து திருப்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் கிளாத்துக்கும் நம்ம அளவு ப்ளவுஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸ், அதாவது நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அடித்து திருப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் அடித்து திருப்புற ப்ளவுஸ் அப்படின்னா லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடித்து திருப்புங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு மேலே, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து. இப்போ பாருங்கள் நம்ம ஷோல்டரில் முடிச்சிருக்கோம். அடுத்த பீஸும் ஷோல்டரில் வச்சு ஆரம்பிக்கணும். இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வசம் மட்டும் இதே பொசிஷனில் தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது, பிரித்து தைக்க வேண்டிய வேலை இருக்காது. இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸஸாக கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஈவனாக இருக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா வந்து திக்னஸான கிளாத் அப்படிங்கிறனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. வெளிப்பக்கம் மெயின் கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டே கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்டலாம் சிசர் கட் கொடுத்துங்க. ஒரு பீஸ் வந்து நான் லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு தைச்சி காட்டுறேன். இப்போ அந்த ஜாயிண்ட்லாம் ஒரே சைடு அது லைனிங் கிளாத் பக்கமாகவே திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு மறுபடியும் மெயின் கிளாத்தில் எட்ஜி தையல் போடுறேன். இப்போ இன்னொரு பீஸ்க்கு வந்து நான் இது மாதிரி லைனிங் கிளாத்தில் தையல் போடாமலே அப்படியே திருப்பிட்டு படிமான தையல் வந்து நான் போட்டுடுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரே தையலில் வேலையை முடிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடும்போது உங்களுக்கு நீட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வரும். இப்போ நமக்கு 2 கிளாத்துமே ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ பிகினர்ஸ்க்காக அதை மாதிரி 2 மெத்தட்லையுமே நான் வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ எங்கெங்கெல்லாம் டாட் பிடிக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஓரளவுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு எல்லாமே. இப்போ டாட்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்படி வரல, லாக் ஸ்டிச் உங்களுக்கு போட வரல, சுருக்கமாக வருதுன்னா அப்படியே 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆம்கோல் கிட்டே வர தையல் மட்டும்
2 தையல் போட்டு எடுத்துங்க. லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே 2 தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ தான் ஆம்ஹோல் கிட்ட நமக்கு வந்து அந்த தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். 2 பக்கமே இது மாதிரி டாட் பிடிச்சிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இது மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதை மாதிரி வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து மேலே இருக்குது. அதுக்கு மேலே பட்டி கிளாத்தோட மெயின் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சில். இப்போ வந்து அப்படியே மேலே வந்து ப்ளவுஸை சுருட்டிக்கிட்டே போய் லைனிங் கிளாத் மேலே வச்சு தையல் போட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற தையல் வெளியில் தெரியும். இப்போ நீங்கள் அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ எல்லா கிளாத்தையும் மொத்தமாக ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிங்க. ஆரம்பிக்கும் போது லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பட்டி கிளாத் நம்ம வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இப்போ இதை மாதிரி பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமே நான் பட்டி ஜாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டணுங்கிறத 2 பீஸுமே நான் வந்து காட்டியிருக்கேன். மற்றதுலலாம் ஒரு பக்கம் மட்டும் நான் எல்லாத்தையுமே ஸ்டிச்சிங் வந்து காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் வச்சு தையல் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வெளிப்பக்கம் நீங்கள் திருப்பிட்டு வரும்போது அந்த தையல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதே தையல் மேலேயே 2 கிளாத்தையும் லைனிங் கிளாத்தோட சேர்த்து வச்சு நீங்கள் தையல் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தையல் எந்த பக்கம் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் தையல் மேலேயே நம்ம தையல் போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த ஈஸி வந்து நமக்கு வேலை முடியும். இப்போ அதை மாதிரி பட்டி ஜாயின் பண்ணிக்கிட்டு சைடை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு தடவை ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொக்கி பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்பட்டியும் ஹூக் பட்டியும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் 2 கிளாத் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் வந்து 4 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பீஸ் வந்து 2 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டி தைச்சிக்கலாம். இந்த ஐப்பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த எடுத்த 4 இன்ச்சு கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது, ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே இது மாதிரி எல்லா கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஜாயிண்ட் அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ வந்து கொஞ்சம் மறுபடியும் ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை அப்படியே மடிச்சுட்டு ஐ வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஐ தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஐ தேவையோ அங்கெல்லாம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த முக்கோண ஷேப்பில் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுங்க. உங்களுக்கு இது மாதிரி வரல, மார்க் பண்ணாமல் வரலன்னா மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹூக் வந்து தைச்சி எடுத்துங்க. இப்போ 4வது ஹூக்கு தைச்சி நிப்பாட்டிட்ட உடனே கீழ்ப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மடிக்க வரும். இப்போ 4வது ஐ மட்டும் நான் வந்து பானா ஷேப்பில் இப்படி தைச்சி எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்பக்கம் திருப்பி இருக்கும்போது இப்படி பா ஷேப்பில் போடும்போது அந்த கிளாத் நல்லா படிஞ்சு வெளிப்பக்கம் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்த கிளாத்துக்கு ஐப்பட்டி வந்து இந்த அளவுக்கு அகலம் இருக்குது. இதை விட அகலம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுத்துக்கலாம். இதுவே நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். எத்தனை ஐ தேவையோ அத்தனை ஐ தைச்சி நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஹூக் பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது, அதுக்கு கீழே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஐப்பட்டி தைச்சா மாதிரியே தான் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து ரைட் சைடு திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மடிச்சுட்டு 2ஆக ஃபோல்டிங் பண்ணி இப்போ இதை வந்து கிளாத் வந்து நெக் பீஸுக்கு நேராக வராது, ஒரு வி ஷேப்பில் தான் வரும் இந்த ஹூக் பட்டி. அந்த ஷேப்பில் வச்சுட்டு எட்ஜில் தையல் போடாமல் கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுங்க. திருப்பி கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது இப்போ ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் பாருங்கள். வெளியில் நமக்கு ஐப்பட்டி ஹூக் பட்டி ஒரே மேட்சிங்காக வந்துருச்சு. சைடு ஜாயின் ரெண்டுமே கரெக்டாக தைச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பேக் பீஸ் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் பீஸ்லேயும் சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு பேக் பீஸ் தைக்கும்போது உங்களுக்கு இடுப்பு அந்த சைடு ஜாயின் பண்ணுறதுல அப் அண்ட் டவுன் வந்தால் இப்போ பேக் சைடு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ பிகினர்ஸுக்கு சைடு ஜாயிண்ட் அப் அண்ட் டவுன் வருதுன்னா இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைச்சிட்டு நீங்கள் பேக் தைச்சி பாருங்கள். ரொம்ப வந்து அந்த சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப வராமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைச்சிடலாம். இப்போ பேக் சைடு அந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கும் எந்த அளவுக்கு 2 பக்கமும் தேவையோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு பின் போட்டுருங்க. பின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச்சு அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டுருங்க. 1/4 இன்ச்சை விட அதிகமாக வந்து எப்போவுமே வந்து நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறப்ப மார்க் பண்ணாதீங்க.
4 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது தான் அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். நெக் ஷேப் வந்து கரெக்டாக வரும். 1/2 இன்ச்லாம் மார்க் பண்ணிவிட்டு கம்மியாக தைச்சிங்கன்னா நெக் வந்து சின்னதாகிடும். இப்போ கீழ் பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸஸான கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், ஒரே ஈவனாக கட் பண்ணணும்னு தேவையில்ல. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்தாலும் பரவாயில்ல. கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஒரு சிசர் கட் கொடுத்துங்க. நம்ம தையலில் படாமல் மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் மட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. தையலுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நமக்கு கேப் இருந்தால் போதும். இப்போ கீழ் பக்கமும் ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா ப்ளவுஸில் உள்ள அந்த பார்டர் கிளாத் வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் நீங்கள் திருப்பிட்டு தையல் போடும்போது இடுப்பு ஷேப் வந்து அந்த நல்லா ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். எட்ஜி தையல் போடும்போது லைனிங் கிளாத்து வெளியில் வந்துடக்கூடாது. மெயின் கிளாத்து தான் வந்து லைனிங் கிளாத்தை மூணுன மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வச்சுட்டு 2 கிளாத்தையும் சேர்ந்தா மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதுவே பைப்பிங் கொடுக்கறனால நமக்கு மறைஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை அந்த லைனிங் கிளாத்து வெளியில் வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி பைப்பிங் கிளாத்து எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கீழ்ப்பக்கம் அகலமாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நல்லா அழகாக இருக்கும். குறுகலாக கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் நீட்டாக வந்து வராது. லைனிங் அதாவது இந்த பைப்பிங் கொடுத்து தைக்கிற ப்ளவுஸில் மட்டும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுக்கும்போது தான் அந்த பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு நீட்னஸ் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்போதும் போல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு மார்க்கிங்லாம் கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் பேக் பீஸ் வந்து நான் இன்னும் கிராஸ் வந்து கட் பண்ணல. கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா வெளிப்பக்கம் பிசுறு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரைட் சைடு ரெண்டுமே வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவே லைனிங் கிளாத்துக்குள்ளேயே வச்சு நம்ம பேக் சைடுக்குள்ளேயே ஃப்ரண்ட் பீஸை வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நெக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும், ஷோல்டர் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது ஷோல்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வெளியில் பிசுறே தெரியாமல் அந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்கில் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது ஷோல்டரை தனியாக கிளாத்தோட சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இப்போ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசுறும் தெரியாது, உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கு வந்து பைப்பிங் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைப்பிங் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 பக்கம் ஸ்ட்ரைட்டு, இது வந்து கிராஸ் பக்கம் வந்து நம்ம ஏன்னா ரொம்ப அகலம் இல்லை கிளாத்து, இந்த அளவுக்கு அகலம் இருக்குது. ஆனால் இதுலேயுமே நம்ம கிராஸ் எடுத்து தைக்கும்போது தான் பைப்பிங் வந்து கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஸ்ட்ரைட்டான பீஸ்லேயும் எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் கொடுக்கறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் மீடியமாக அகலம் இருக்குது. அதனால் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தே நான் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப பிசுறாக வருது. நான் வந்து பைப்பிங் வீடியோவில் வந்து ஸ்ட்ரெயிட் கிளாத்தில் எப்படி கொடுக்கறதுன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து இடையில கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிளாத்தில் நம்ம அதை மாதிரி கட் பண்ணோம்னா ரொம்ப நூல் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ இதை மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் பிசுறு ரொம்ப பிரிஞ்சு வராமல் நீட்டாக தைச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து பெரிய ஒரு உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துடலாம். ஏன்னா இது அவ்வளோ சிரமமான கொஞ்சம் விஷயந்தான். ஏன்னா இது அவ்வளோ மோசமாக வந்து இந்த கிளாத் வந்து நூல் பிரிஞ்சு வரும். இது மாதிரி சில்க் கிளாத்து ஒரு சில கிளாத் வந்து வராது. இது மாதிரி கிளாத் வந்து நூல் தைக்கிற வரைக்குமே நமக்கு பிரிஞ்சு வரும். நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அளவே குறைஞ்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே நான் அதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஓரத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கிராஸ் பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் எப்போதும் போல் ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து தையல் போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சு கிளாத் வந்து அகலம் எடுத்துருக்கேன் நான் அந்த கிராஸ் பீஸு. இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறேன். இந்த கிளாத் வந்து நீங்கள் இழுக்காமல் தைச்சிட்டிங்கனாலே நீங்கள் டைலரிங்கில் வந்து பாதி வின் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். ஏன்னா இப்போ இந்த கிராஸ் பீஸ்லாம் இந்த மாதிரி இழுக்காமல் தைக்கிறதுங்கிறது வந்து
ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸ்டார்டிங்லேருந்தே இதெல்லாம் நீங்கள் பழகிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தையல் கற்றுக்க முடியும்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த கிளாத் வந்து இழுக்காமல் தைக்கிறதுல தான் டைலரோட டேலண்ட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். எங்கே இழுத்துட்டாலுமே உங்களுக்கு கிராஸ் பீஸ் ஒரு பக்கம் அதிகமாகவும் குறைச்சலாகவும் போயிடுச்சுன்னா பைப்பிங் வந்து ஒரு நீட்டாகவே வராது. உருட்டும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ கிராஸ் பீஸோட ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே வச்சுட்டு எட்ஜி, ஏன்னா ஏற்கனவே நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையலில் தான் போடணும், அதை தாண்டி வராமல் பார்த்துங்க. வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பீஸ் வந்து வெளியில் இருக்கணும். இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு தைக்கிற ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் வந்து 1/4 இன்ச் வந்து வெளியில் இருக்கணும். சேமாக வச்சிடக்கூடாது. சேமாக வச்சுட்டிங்கன்னா திருப்பும் போது உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். கிராஸ் பீஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரும்போது தான் நம்ம பைப்பிங் உருட்டும் போது நல்லா நீட்டாக ஒரே ஈவனாக வரும். தையல் போடும்போதே நீங்கள் எந்த அளவுக்கு எட்ஜில் போடணுமோ போட்டுருங்க. ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு முதுகு பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எங்கேயும் நீங்கள் வந்து சிசர் கட்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி பைப்பிங் வந்து உருட்டிட வேண்டியது தான். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு எட்ஜில் தையல் போட்டுங்க. அதாவது அந்த கிராஸ் பீஸுக்கும் ப்ளவுஸுக்கும் சென்டரில் கிராஸ் பீஸை ஒட்டினா மாதிரியே பைப்பிங்கை ஒட்டினா மாதிரி தையல் வரணும். ஆனால் பைப்பிங் மேலே ஏறிடக்கூடாது. அந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கணும். அப்போ அது மாதிரி தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து ஒரு நல்ல நீட்டாக வரும். உங்களால் எந்த அளவுக்கு அந்த பள்ளத்துக்குள்ளே போட முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பைப்பிங்கில் வந்து தையல் போட்டு எடுங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காகவே பைப்பிங் ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஃபுல்லாக வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட கொஞ்சம் அகலமாக கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து நல்லா எங்கேயுமே இழுத்துட்டு சுருக்கமாலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங் வந்து நமக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஈவனாக தைச்சி எடுத்துட்டோம். இப்போ பைப்பிங் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி தையல் போட விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே வந்து ஹெம்மிங் பண்ணி எடுத்துங்க. பார்க்கறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை மாதிரி தையலும் போடலாம். இது மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் தையல் போடுற தையல் வந்து ஒரே அளவில் அந்த ஃபுட் வந்து கரெக்டாக பைப்பிங்கை ஒட்டினா மாதிரி வரணும். ஒரு ஃபுட் கேப்லேயே இந்த ஜாயிண்ட் வந்து இந்த தையல் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பைப்பிங் தையல் போடும்போது அந்த ஐ வந்து தையலில் வந்து மறைஞ்சிடாத அளவுக்கு பார்த்து போட்டுங்க. இப்போ பைப்பிங் கிளாத்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒட்டினா மாதிரி ஒரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி கிளாத் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு பின் போட்டுருங்க. இந்த கிளாத் வந்து எந்த அளவுக்கு நூல் பிரிஞ்சு வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா நல்லா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இதை மாதிரி சேமாக வச்சுட்டு பேக் சைடுக்கு ஈக்குவலாக உடம்போட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து ஈஸியாக தெரியும். இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உடம்போட சுற்றளவு வந்து இது மாதிரி சிசர் கட் கொடுத்துங்க. இப்போ வந்து பேக்குக்கு ஈக்குவலாக வந்து ஃப்ரண்ட் கிளாத்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவோட சென்ட்ரு மார்க்கு அதே மாதிரி ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட சென்ட்ரு மார்க்கு ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கணும். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஸ்லீவ் தான் வந்து அதிகமாக இருக்கணும். நான் செக் பண்ணி காட்டுற மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம் ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பேக் சைடு இதை மாதிரி ஈக்குவலாக மடிச்சுட்டு கிராஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவு வச்சு நம்ம கட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சைடு வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா பேக்கில் வந்து கம்மியாகவும் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து அதிகமாகவும் வரும். அது ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை மாதிரி மெத்தடில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதே ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் கிட்டேருந்து அதை மாதிரி நான் இப்போ காட்டினது உங்களுக்கு புரியலன்னா ஸ்லீவோட சென்டர் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஷோல்டர்லேருந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
ஸ்லீவும் மெயின் ப்ளவுஸோட ஆம்கோல் சுற்றளவு ரெண்டையும் இது மாதிரி அளந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துங்க. இப்போ ஆம்கோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, அப்படியே சேமாக ரொட்டேஷனாக வந்து 2 தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். இதே ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா துண்டு துண்டாக வந்து நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும். பிகினிங்கில் நீங்கள் அதை மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க. போக போக இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ அந்த ஆம்ஹோல் ஜாயிண்டில் இந்த ஆம்ஹோல் கிட்ட வர அந்த டாட் வந்து முன்பக்கம் திரும்பி இருக்கணும். இப்போ எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணல, பிசுறு மூடியும் தைக்கல. அதனால் எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டோம்னா ரொம்ப பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். நான் சொல்கிற எல்லா மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு ரெண்டும் வந்து மேட்சாக அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும். இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே இடுப்பு அளவு வந்து அளந்து எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம்ல, அதில் ஒரு 1/4 இன்ச்சில் ஓரத்தில் வெளிப்பக்கமே தையல் போட்டுக்கலாம். அதாவது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சுட்டு தையல் போடணும். ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர்லாக் இல்லாமல் நம்ம தைக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க. ஸ்லீவ் ஜாயிண்ட் ரெண்டுமே ஸ்லீவ் பக்கமாக மேல் பக்கமாக திரும்பி இருக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் உள்பக்கம் நமக்கு எப்போதும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணுறோம். இடுப்போட சுற்றளவு வந்து ப்ளவுஸ்லேருந்து அளந்து எடுத்துங்க. ஹூக் பெட்டி சேர்த்து அளக்கணும், ஐப்பெட்டி விட்டுட்டு அளந்து எடுத்துக்கணும். அளந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துங்க. உடம்போட சுற்றளவு வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டு 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறனால ஸ்லீவ் வந்து நல்லா நீளமாக இருக்கும். உங்களுக்கு தையல் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட வரலன்னா ஸ்கேல் வச்சு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுங்க. பேக் சைடு 2 கிளாத்தையும் ஈக்குவலாக அந்த ஜாயிண்ட் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு அந்த முதுகு பக்கத்துலேருந்து ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அந்த டாட் வந்து ஷோல்டரோட சென்டரில் வரும். டாட் எந்த இடத்துல பிடிக்கணுமோ நமக்கு அழகாக அந்த இடத்துல வந்து இந்த டாட்டோட பொசிஷன் வந்து வந்துடும். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அளவு ப்ளவுஸ் வந்து இடுப்போட மெயின் ப்ளவுஸு நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை டாட் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரெடிமேட் ரோப்பு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பார்டர் கிளாத்தில் சும்மா சாதாரணமாக நார்மலாக எப்போதும் தப்புமா அதை மாதிரி கொஞ்சம் தான் நான் வந்து தைக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ரோப் தைக்கிறதுக்கு. இப்போ 2 ரோப்புக்கும் இந்த மாதிரி குஞ்சம் வச்சு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்டோன் லேஸ் மாதிரி எதுவும் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நாட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லேஸ் கொடுத்து தைங்க. இந்த ப்ளவுஸ் வீடியோ வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட உங்களுக்கு லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.